கிழக்கு வாசல் மாறுபட்ட இந்த திரைப்படம் 1990களில் வந்து பெரும் பேசப்பட்டது, கொண்டாடப்பட்டது. இயற்கை எழில் கொஞ்சம் மலை அடிவாரமான கிழக்கு வாசல் என்ற கிராமத்தில் நடக்கும் கதை இது. கிராமத்து மனிதர்களின் அன்பு, ஆவேசம் என்று அனைத்து உணர்ச்சிகளையும் அழகாக செல்லுவதாய் மிக அழகாக செல்லுலாடில் பதிவு செய்திருந்தார். காரணத்தினால் ரசிகர்களின் யோகோபித்த வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக ஓடியது கிழக்கு வாசலில். திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் கார்த்திக், விஜயகுமார், ஜனகராஜ், சின்னி ஜெயன், சண்முக சுந்தரம், தியாகு, கல்லாப்பெட்டி சிங்காரம், ரேவதி, குஷ்பு, மனோரமா, சுலக்ஷனா, SN பார்வதி மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு அனில் மன்னாட், ஒளிப்பதிவு அப்துல் ரஹ்மான், பாடல்கள் வாலி, RV உதயகுமார், இசை இளையராஜா, கதை வசனம் MS மது, தயாரிப்பு G தியாகராஜன், G சரவணன், திரைக்கதை இயக்கம் RV உதயகுமார். கிழக்கு வாசல் படத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம். கிழக்கு வாசல் கிராமத்து பண்ணையார் விஜயகுமார் ரேவதியையும் ஜனகராஜையும் எங்கிருந்தோ அழைத்து வந்து தன் பாக்குத்தோப்பு இல்லத்தில் குடி அமர்த்துகிறார். சிறுவயதிலேயே அனாதையாகிவிட்ட ரேவதியை வளர்த்து ஆளாக்கியது சுலக்ஷனா. முறை தவறிய வாழ்க்கையை நடத்தும் சுலக்ஷனா திடீரென்று இறந்துவிடவே பண்ணையார் விஜயகுமார் அவரை தன் பாக்குத்தோப்பு இல்லத்துக்கு அழைத்து வந்து குடி அமர்த்துகிறார். ரேவதிக்கு துணையாக அவரை பாதுகாக்கும் பொறுப்பு ஜனகராஜிடம் வந்து தங்கு சேர்கிறது. கிழக்கு வாசல் கிராமத்தில் களை கூத்தாடிய கார்த்திக் பல ஊர்களுக்கு சென்று பாட்டு பாடி கூத்தாடுவதுதான் இவர் தொழில். கள்ளம் கபடம் இல்லாமல் வெள்ளை உள்ளத்துடன் கிராமத்துக்கு வலம் வரும், கிராமத்தை சுற்றி வலம் வரும் கார்த்திக்கை ரேவதிக்கு மிகவும் பிடித்து விடுகிறது. தன்னை வளர்த்து சுலக்ஷனாவை போல் முறை தவறி வாழும் வாழ்க்கையை ரேவதி விரும்பவில்லை. முறையாக திருமணம் செய்து கொண்டு கணவனுக்கு மட்டுமே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார். எனவே பண்ணையார் விஜயகுமார் தன்னை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அணுகும் போதெல்லாம் சாமர்த்தியமாக அதை தவிர்த்து வருகிறார் ரேவதிக்கு உதவியாக இருக்கும் ஜனகராஜும் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விதமான பொய்களை சொல்லி விஜயகுமார் ரேவதியை நெருங்காமல் பார்த்து கொள்கிறார். பண்ணையாரின் உறவினர் சண்முக சுந்தரத்தின் மகளான குஷ்பு விளையாட்டாக கார்த்திக்கை விரும்ப அது தோல்வியில் முடிகிறது. பின்னர் கார்த்திக் ரேவதியை விரும்புகிறார். ரேவதிக்கும் கார்த்திக்கும் மீது ஆழ்ந்த ஈடுபாடு, காதல் இருக்கிறது. கார்த்திக்கும் ரேவதியும் இணையக்கூடாது என்பதற்காக பண்ணையார் விஜயகுமார் தனது பலம் முழுவதையும் பிரயோகித்து பார்க்கிறார். ஆனால் கிராமத்து மக்களே விஜயகுமாருக்கு எதிராக அணிதிரள்கிறார்கள். பல்வேறு போராட்டங்களுக்கு பின்பு அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி இறுதியில் கார்த்திக்குடன் இணைகிறார் ரேவதி. சென்னை நகர திரையரங்குகளில் 180 நாட்களும் மற்ற ஊர்களில் 100 நாட்களும் ஓடி மகத்தான வெற்றி பெற்ற படம் கிழக்கு வாசல் கார்த்திக்கின் திரையுலக வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக அமைந்தது. இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த அசம்பாத விதங்களைப் போல வேறு எந்த படத்திற்கும் நடந்திருக்குமா என்பது சந்தேகமே. படப்பிடிப்புக்காக அமைக்கப்பட்ட அரங்கம் யாரும் எதிர்பாராத நிலையில் தீக்கிரையானது. தீ விபத்தை நேரில் பார்த்த கதை வசனகர்த்தா MS மது அதிர்ச்சியில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இயக்குனர் RV உதயகுமார் கார் விபத்தில் சிக்கி 1 மாதம் வரையில் நினைவிழந்திருந்தார். ரேவதி பங்கு பெறும் வந்ததே குங்குமம் என்று தொடங்கும் பாடலை மோகனராகத்தில் அமைத்திருந்தார் இசையமைப்பாளர் இளையராஜா. இந்த பாடலை பாடிய சித்ராவுக்கு தமிழக அரசின் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது கிடைத்தது. மற்றும் இப்படத்தில் இடம்பெற்ற பாடி பறந்த குயில், பச்சை மலை பூவு, அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி, தலுக்கு தலுக்கு போன்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகின. இதே படம் மிதுன் சக்கரவர்த்தி நடிக்க மேரே ஜஹான், மேரே சஜனா சாத்தி நிபானா என்ற பெயரில் ஹிந்தியிலும், சுனில் மாலாஸ்ரீ நடிக்க சிந்தூரா திலக் என்ற பெயரில் கன்னடத்திலும் இந்த படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.